அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 7/11/2025. துவிதியை திதி காலை 11:05 வரை. அதன் பிறகு திருதியை திதி. மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் நள்ளிரவு 12:33 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள மிருகசிரீஷம் நட்சத்திரம். மந்த யோகம் நள்ளிரவு 12:33 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை துலா லக்னம். லக்னத்திலேயே சுக்கிரனும் சூரியனும், விருச்சிகத்தில் புதனும் செவ்வாயும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, ரிஷபத்தில் சந்திரன், கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது. இன்று என்ன செய்யலாம்? மரக்கன்று நட, புது ஆடை ஆபரணங்கள் வாங்க அணிய, புது பதவி ஏற்க, கதிரறுக்க, மாடு வாங்க, நோய்க்கு மருந்துண்ண நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மண்ணோடு போராடி மரமாகும் விதையைப் போல வாழ்க்கையோடு போராடி வெற்றி வசப்பட வேண்டும். ஆமாங்க, நீங்கள் அப்படிதாங்க. ஒரு சின்ன விதையானது மண்ணோட மோதி மோதி, மண்ணோ தோண்டி தோண்டி மண்ணோடு மண்ணாக மரித்து போகாமல், ஆனால் அந்த மண்ணையே எதிர்த்து நின்று வெளியே வந்து விருட்சமாக வெளிவந்து சாதிப்பதைப் போல போராட்டங்களோடு போராடி போராடி வெற்றி பெற்று காட்டக்கூடிய வீரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. யோகாதிபதி சந்திரன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தள்ளிப்போன விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். மனசுக்குள்ளே இருந்த கோபம், ஒரு டென்ஷன், அதெல்லாம் இன்றைக்கி விலக ஆரம்பிக்கும். உற்சாகமாக இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. முகத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு சாந்தம், அதெல்லாம் இன்றைக்கி தெரிய ஆரம்பிக்குங்க. கடுகடு சிடு சிடுன்னு பேசாமல் கனிவாக பேசி, இங்கிதமாக பேசி இன்றைக்கி பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் சரியாகி பரஸ்பரம் ஒரு புரிதல் இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க. சகோதர வகையில் அப்படி இப்படின்னு செலவுகளும் சில விவாதங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் இன்றைக்கி சரியாயிடுங்க. எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீரும். புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கு பேசலாம். வேலையாட்கள் நல்லவங்க வந்து அமையறது கூட இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. பங்குதாரர்கள் ஒரு சிலர் வந்து முதலீடு செய்கிறதுக்கான முயற்சிகள், அதற்கான முயற்சிகள்லையும் இன்றைக்கி நீங்கள் பேசி பார்க்கலாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாரு. அழகாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. ஏதோ முகத்தில் கூட இப்போல்லாம் கிரீம் போட ஆரம்பிச்சிட்டிங்க. நல்லா தான் தெரியுது, அழகாக தான் இருக்கீங்க. இன்றைய தினம் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் பாராட்டும்படியும் நீங்கள் நடந்துப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோபமாக இருந்தீங்க. இன்றைக்கி சிரிச்ச முகத்தோடு இருந்து சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, இருள் என்று தெரிந்தும் கண்களை திறந்து கொண்டுதான் பயணிக்கிறோம்.
தோல்வி என்று தெரிந்தும் நாம் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நிச்சயமாக வெற்றியை பெற்று விடுவோம். ஆமாங்க, அப்படிப்பட்ட தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில் தினம் தினம் எல்லா சவால்களையும் எதிர்நீச்சல் போட்டு ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி டென்ஷன் இருக்கும், வேலை சுமை இருக்கும், சோர்வு களைப்பு இருக்கும், நம்மளை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் 6ஆம் இடத்துல சூரியனோட மறைஞ்சிருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை இன்னும் கைக்கு வரலையே, நாம் கைமாத்தா வாங்கின இடத்துல இன்னும் தந்து முடிக்க முடியலையே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக புதனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்களை விட புதுசாக அறிமுகம் ஆகிறவங்க மூலமாக இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் சின்ன சின்ன சவால்கள் இன்றைக்கி இருந்துக்கிட்டு தான் இருக்கும், போட்டிகளும் இருக்கும். வாடிக்கையாளர்களை பகச்சிக்காதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் மறைமுக எதிர்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க. ஒரு சிலர் உங்களை மட்டம் தட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதையும் தாண்டி ஒருபடி இன்றைக்கி நீங்கள் உயர்ந்து வருவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த கஷ்டமெல்லாம் விலகி இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி பொறுமையாக இருக்கணும், விவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பிறர் வாழ்விற்கு ஒளி தரும் கதிரவனாக நீ இல்லாவிட்டாலும் அந்த ஒளிக்கதிரை மறைக்கக்கூடிய மேகங்களாக ஒருபோதும் இருக்காதே. ஆமாங்க, சிலர்லாம் பார்த்திங்கன்னா அவங்களும் நல்லது செய்ய மாட்டாங்க. வேற யாராவது நல்லது செய்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அவங்களையும் செய்ய விட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் உதவுவீங்க, எல்லாருக்கும் உதவி செய்து கொண்டே இருப்பீங்க, மற்றவங்களையும் உதவுங்க அப்படின்னு நீங்கள் அறிவுறுத்துவீங்க. எங்கும் எப்பொழுதும் என் கடன் உதவி செய்து கிடப்பதேன்னு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. எங்கே போனாலும் நல்லது நடக்கும். பரவாயில்ல, நமக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் வந்திருக்கு, நமக்கும் நல்ல காலம் வந்திருக்குங்கிற நம்பிக்கை வர ஆரம்பிக்குங்க. பூர்வீக சொத்து அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக முடியுங்க. சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு கொஞ்சம் உடல்நலக் குறைவு வர வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன மருத்துவ செலவுகளும் குடும்பத்தில் இருக்குங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால தத்துவமாக இப்பெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க, முன்ன மாதிரி கிடையாது, பக்குவமாகவும் இப்போ நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னு எல்லாருமே உங்களுக்கு ISO சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அப்படியே நீங்கள் கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு செவ்வாய் 6ல் மறைஞ்சு கிடக்கிறதுனால எதிரியாக இருந்தவங்க, எதிர்த்து பேசினவங்கெல்லாம் வலியை சமாதானமாக பேசுவாங்க. சண்டை போட்டவங்க எல்லாருமே இப்போ சிரிச்ச முகத்தோடு முன்னால் நிற்பாங்க. எல்லாம் கிரகங்கள் பண்ணுற வேலை தாங்க. ஆனால் புதன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களை நீங்களே பகைச்சிப்பீங்க. உங்களுக்குள்ளார சில நேரம் எதிர்மறை எண்ணங்கள்லாம் வரும். அதை தூக்கி போட்டுட்டிங்கன்னா எல்லா வகையிலுமே ஜெயிச்சிடலாங்க. கேது உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் புது முதலீடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே அலுவலகத்திலையும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, நேரத்தில் கை கொடுப்பவன் தூரத்தில் தெரியும் கடவுளுக்கு சமம் அப்படின்னு ஒரு பொன்மொழிங்க. ஆமாங்க, ஆபத்தான நேரத்தில் அவஸ்தைப்பட்டு இருக்கும் பொழுது உதவின்னு சொல்லிட்டு ஓடி வந்து செய்கிறவங்க நிச்சயமாக கடவுளுடைய மறு அவதாரமாக நீங்கள் நினைப்பீங்க. அவங்கள மனசுக்குள்ளாரே வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நன்றி கடனோடு நீங்கள் வாழ்வீங்க. எங்கும் எப்பொழுதும் நன்றி மறவாத எண்ணங்களுடன் உள்ளங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. காரணம், உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு உச்சமாக உட்கார்ந்துருக்கிறாரு, அதுவும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே துலங்குங்க. சவாலான விஷயத்தை விட கையில் எடுத்து இன்றைக்கி நீங்கள் முடிப்பீங்க. பேச்சுவார்த்தைன்னு போயிட்டே இருக்குது, எல்லாம் தள்ளி போகுது, எப்போ முடியுமோ தெரியலையேன்னு சில நேரங்களில் சில விஷயத்தில் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சீக்கிரமாக முடியுங்க. கமிஷன் புரோக்கரேஜ் மூலமாக கூட ஒரு சிலருக்கு பணம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் இருக்குங்க. விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி வாங்குவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறதுனால வீடு மாறுறது அல்லது வீட்டை புதுப்பிக்கிறது, பழுதான எலக்ட்ரானிக் சாதனங்களை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுன்னு பரபரப்பாக இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி வியாபாரமும் உங்களுக்கு பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பெரிதுபடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையாட்கள் புதுசாக வருவாங்கங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்கும், வேலை சுமையும் இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, யாரையும் நம்பாதே. சிலர் தேவைக்காக பழகுவார்கள், சிலர் தேவைப்படும்போது பழகுவார்கள். ஆமாங்க, எல்லாருமே அப்படி தாங்க இருக்காங்க. ஏதாவது தேவைன்னா தேடி வராங்க, தேவைப்படுது அப்படிங்கக்குள்ளே பேசுகிறாங்க. அப்புறம் அந்த வேலையை முடிஞ்ச பிறகு அப்புறமா கிளம்பிடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்கள்ட்டேருந்து ஃபோன் கால் வர்றதில்லை, விசாரிப்புகள் எதுவும் கிடையாது. அது மாதிரி இருக்காங்க. அதனால தாங்க இப்போல்லாம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. யாரையும் நம்ப வேண்டாம், நம்மளை நாம் நம்புவோம், நம்முடைய 10 விரல்கள் தான் நமக்கு சொந்தம்னு தன் மீது தன்னம்பிக்கை கொண்டு வாழ்ந்து காட்டி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் 3ஆம் இடத்துல நீசகதியில் உட்கார்ந்துருந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகம் அடைஞ்சிருக்காரு. அதனால் சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மற்றவங்கெல்லாம் உங்களை பார்த்து என்ன சொன்னாங்க, அந்த வேலையெல்லாம் உங்களால் முடிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு யாரெல்லாம் அதை நீங்கள் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் இப்போ நீங்கள் செய்து காட்டுவீங்க. அதனால் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. நட்பு வட்டமும் பெருசாகுங்க. ஆனால் இன்னொரு விஷயங்க, அஷ்டமத்து சனி உங்களை துரத்திட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க நீங்கள் நினச்சிடக்கூடாது. யாரையுமே பெருசாகவும் நம்பிடக்கூடாது. எப்பொழுதுமே உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது போல் அடுத்தவங்க மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிடாதீங்க. உங்கள் மேலே தான் நீங்கள் நம்பிக்கை வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வணங்குகிற கைகள், வாழ்த்துகிற வாய்கள் இதெல்லாம் நம்பாமல் யார் நமக்கு எதிரியாக இருக்காங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க நம்மளை பற்றி என்ன விமர்சித்து பேசுகிறாங்க, அதில் ஏதாவது உண்மை இருந்தால் அதை நம்ம திருத்திக்கலாங்கிற முடிவுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்குது. லாபம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கனால உத்தியோகத்தில் புது விஷயங்களை கற்றுப்பீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சலுகைகள், உரிமைகள் அதெல்லாம் மீண்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் செலவுகள் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, துன்பத்தில் இருப்பவரை உடனே போய் பார்க்க வேண்டும். ஆனால் செல்வத்தில் இருப்பவரை அழைக்கும்போது மட்டும்தான் போய் பார்க்க வேண்டும். இதுதாங்க வாழ்க்கை தத்துவம். யாராவது கஷ்டப்பட்டு இருக்காங்களா, அவங்க அழைத்தாலும் அழைக்கலைன்னாலும் அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே சிட்டா பறந்து அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வேறு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்டுட்டு நீங்கள் வருவீங்க. இந்த வாழ்க்கை தத்துவத்தை புரிந்து கொண்டு இங்கிதமாக நடந்து கொள்ளக்கூடிய யதார்த்தவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுக்கு லாபாதிபதியே சந்திரன் தாங்க. அவர் இன்னைக்கு வலுவாக உட்கார்ந்துருக்கார். லாபாதிபதி சந்திரன் பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்கிறார். எந்த வேலையை தொட்டாலும் இன்னைக்கு உங்களுக்கு அதில் லாபம் இருக்கும். அதே மாதிரி வெற்றி கிடைக்கும். பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிப்பீங்க. சொல்ல காப்பாற்றுவீங்க. கைமாத்தா வாங்கியிருந்த கடனையும் இன்றைக்கி நீங்கள் பைசல் பண்ணுவீங்க. அதே மாதிரி இடம் வீடு மனை ஏதாவது வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது, அதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள்ட்ட மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். ஏற்கனவே அப்படியே விற்காமல் இருந்த சில பொருட்கள்லாம் இன்றைக்கி விற்றுவிடும். நீங்களும் தள்ளுபடி விற்பனை அப்படின்னு போட்டு பழைய சரக்குகளை இன்றைக்கி விற்று தீர்ப்பீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஆனால் உத்தியோகஸ்தானாதிபதி ஆகிய உங்கள் ராசிநாதன் புதன் செவ்வாயோடு இருக்கிறதுனால சிலருக்கு வெளியிட மாற்றம் வர்றதுக்கு, டிரான்ஸ்ஃபர் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வேலை சுமை இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எப்படியோ உருட்டி புரட்டி சமாளிச்சிடுறோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். ஆனால் கண்டகச்சனை இருக்கிறதுனால எதிலையும் கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை செலவுகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கோபம் தேவைப்படும் பொழுது கேடயமாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அது ஆயுதமாக மாறிவிடக்கூடாது. ஆமாங்க, நீங்கள் கோபப்படுவீங்க, ஆனால் அடுத்த நிமிஷமே சிரித்து பேசிடுவீங்க. எல்லாம் உனக்காக தான் கண்ணன் சொல்கிறேன், உன் நன்மைக்காக தான் சொல்கிறேன், உன்னுடைய எதிர்காலத்துக்காக தான் நான் சொல்கிறேன். நாங்கள்லாம் அடிபட்டு வந்திருக்கிறோம், நிறையா அனுபவப்பட்டிருக்கிறோம், நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்துருக்குறோம். அதனால் எல்லாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது. அதுக்காக தான் கொஞ்சம் கோபப்பட்டு உன் மேலே இருக்கிற அக்கறையில் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, கோபப்பட்டாலும் அந்த கோபம் எதற்காகன்னு சொல்லி அந்த கோபத்தை நியாயப்படுத்தி மற்றவர்களை நெறிப்படுத்துபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சந்திராஷ்டமும் கொஞ்சம் இருக்குது. 2-3 நாளாகவே நிலைமை கொஞ்சம் அப்படி இப்படி தான் ஓடின்னு இருக்குது. எதெங்கே போனாலும் எதை தொட்டாலும் எல்லாம் தாமதமாகுது. செலவுகளும் தாறுமாறாக எகிரிட்டு இருக்குது. எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலேன்னு சில நேரங்களில் யோசிக்கிறீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி பொறுமையாக இருக்கணும். நேற்று சுவாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கோவப்பட்டீங்க, எதுவுமே சரியில்லை, யாருமே சரியில்லைன்னு நினச்சிங்க. ஆனால் இன்றைக்கி சுவாதி நட்சத்திரக்காரங்க சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. எல்லாம் சரியாக தான் இருக்குது, நான் தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன்னு சொல்லி எல்லாரையும் சமாதானப்படுத்தி பேசுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கூட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். வியாபாரத்தில் கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் கஸ்டமர்லாம் வந்தாங்க, கல்லாவிலையும் காசு சேர்ந்துருக்குன்னு சந்தோஷப்படுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் திடீர்னு ஒரு அலைச்சல், ஒரு டென்ஷன் இதெல்லாம் இருக்கும். உயரதிகாரிகள் ஏதாவது சொன்னால் நீங்கள் தலையாட்டிட்டு போயிட வேண்டியது நல்லது. எதிர்த்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா இந்த 10ல் குரு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிப்பார். எது நியாயமோ அது பேசுங்க, மற்றதுக்கெல்லாம் சமாதானமாக போயிடுறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் விஷா
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை. வாழ்க்கை முழுவதும் வெற்றி பெற வேண்டுமென்றால் ஒரு எதிரி தேவை. ஆமாங்க, எதிரின்னு ஒருத்தவங்க இருந்தால் தான் நீங்கள் எப்பொழுதுமே ஏகப்பட்ட யோசனைகள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நாம் எப்படி ஜெயிக்கலாம் எதிரியை, எதிரியோட பலம் என்ன, பலவீனம் என்ன, நம்முடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, எப்படி நாம் நம்முடைய தகுதியை அதிகப்படுத்திக்கலாம், எப்படி நம்முடைய அறிவுத்திறன் என்ன கொஞ்சம் கூட்டிக்கலாம் அப்படின்னு யோசித்து எங்கும் எப்பொழுதும் எதிரிகளை எதிரிகளாக நினைக்காமல் எதிரிகளை ஒரு தூண்டுதலாக நினைத்து வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறாருங்க, அதுவும் சந்தோஷமாக உங்களை பார்க்குறாரு. அதனால் முகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தெரியும். எதிரியாக இருக்கிறவங்களையும் பார்த்து சிரிச்சிட்டு போயிடுவீங்க. நல்லா இருக்கீங்களா, முன்னாடி தான் சரியில்லை, இப்போ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஏன் ஒரு மாதிரி சோர்ந்திருக்கீங்கன்னு நெருங்கிய நண்பர்களையும் இன்றைக்கி குசேலம் விசாரிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்கும். அந்த விவாதங்கள் நியாயமானதாக இருக்கும். அதனால் குடும்ப ஒற்றுமையும் இன்றைக்கி அதிகரிக்குங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஏகப்பட்ட யோசனைகள் சிந்தனைகள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குது. ஞானிகள் சித்தர்களை பற்றியெல்லாம் இப்போ நிறையா படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதே மாதிரி யோகா மெடிடேஷன்லேயும் இப்போ நீங்கள் இறங்கிட்டீங்க. உணவு கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருவேளை உணவையும் இப்போ ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இது மாதிரி நிறைய மாற்றங்கள் உங்கள்கிட்ட இருந்துட்டுருக்குது. குரு பகவான் உங்களை பார்க்கறதுனால அவர் உங்களை இப்போ அழகாக்கிக்கிட்டே போகிறாரு. அதனால் அழகு இளமை இன்றைக்கும் கூடிக்கிட்டே போகுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்லா இருக்குது. பங்குதாரர்கள் புதுசாக கூட சிலர் வருவாங்க. சார், உங்களை பற்றி மார்க்கெட்டில் கேள்விப்பட்டேன், நீங்கள் ரொம்ப நியாயமானவன்னு சொன்னாங்க, உங்களோட சேர்ந்து பார்ட்னராக வரலான்னு பார்க்குறேன் அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க. அதில் கொஞ்சம் நேர்மையாக இருந்து இன்றைக்கி அதிகாரிகள் மனசிலையும் இடம் பிடிப்பீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பர்களால் மகிழ்ச்சி உண்டு. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, தோல்வியும் தேவைதான், சந்தோஷமும் தேவைதான். ஒன்று சாந்தப்படுத்தும், இன்னொன்று சந்தோஷப்படுத்தும். ஆமாம், தோல்வி வந்த உடனே சாந்தமாகி சரி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து அந்த தோல்வியை வெற்றியாக்கி சந்தோஷப்படக்கூடிய சாதனையாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால விபரீத ராஜயோகத்தை இன்றைக்கி நீங்கள் அனுபவிப்பீங்க. முடியாதுன்னு சொன்னது இன்றைக்கி முடியும், நடக்காது அப்படின்னு சொன்னது இன்றைக்கி நடக்கும். அதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் சிரமந்தாங்க, அதுக்கான நேரம்லாம் முடிஞ்சிடுச்சிங்க அப்படின்னு சொல்கிறவங்க உங்களை கூப்பிட்டு சிலதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெரிய பெரிய சவாலான விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கையில் எடுக்கலாம். எல்லாம் சந்தோஷமாக இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு, லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்பாவோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அவங்களோட இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர் செலவுகள், திடீர் பயணங்கள், எதிர்பார்த்த தொகை கொஞ்சம் தள்ளி போய் கைக்கு வருதேங்கிற ஒரு சின்ன பயம், வீட்டை வேறு கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணின்னு இருக்கோம், ஆனால் தள்ளி போகுதே, கையில் லோனெல்லாம் வாங்கிட்டு தான் நம்ம எல்லாம் பண்ண ஆரம்பித்தோம், இருந்தாலும் பட்ஜெட் அதிகமாகிட்டு போகுது, கட்டி முடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பல யோசனைகள் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக ராகு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்க்குறவங்கள்ட்டேருந்து உதவி கிடைக்கலன்னாலும் எதிர்பார்க்காதவங்கள்ட்டேருந்து உதவி கிடைக்கும். அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சில நேரங்களில் அக்கறையில் அன்பில் அவங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. கிளம்பும்போது அப்பா நேரத்துக்கு சாப்பிட்டு
சாப்பிடு அப்படின்னு சொன்னால் அது எனக்கு தெரியாதான்னு நெற்றிக்கண்ணை எரித்து பார்க்காதீங்க. கொஞ்சம் சமாதானமாக இருக்கிறது இன்றைக்கி நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திராடம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மற்றவங்க பார்க்குற மாதிரி பளபளப்பாக வாழறதை விட நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கலகலப்பாக வாழ்ந்தால் போதும். ஆமாங்க, இப்படி தாங்க நீங்கள் நினைப்பீங்க. ஊர் உலகம் மெச்சறதுக்கு நாம் வாழணும்னு அவசியம் இல்லை. நம்ம உள் மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு நாம் நியாயமாக தர்மத்தோடு வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற மனசாட்சியோடு எங்கும் எப்பொழுதும் மகிழ்ச்சியை தேடுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. நாளுக்கு நாள் செலவு கூடிட்டு தான் போகுது. குடும்பமும் பெருசாயின்னு இருக்குது, பிள்ளைகளும் வளர்ந்துன்னு இருக்காங்க, தேடி நண்பர்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடு பத்தலை, வேறு வீடு பார்ப்போம், எப்படியோ சமாளிச்சுக்கலாம், ஏதாவது லோனை போட்டு மாதம் ஏதாவது இஎம்ஐ கட்டிடலாமா, ஏன்னா வாடகையே பெருந்தொகைக்கு போகுது, அதனால் ஏதாவது வாங்கிடலாமே அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும். அதற்கான முயற்சிகளும் பலிதமாகும். ஏன்னா கட்டிடக்காரகன் சுக்கிரன் ஆட்சியாக உட்கார்ந்துருக்காரு, உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் சொத்து பத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அந்த இடத்த கொடுத்துடலாம், அதுலேருந்து ஏதாவது வந்ததுன்னா அதை வச்சு நாம் ஒரு வீடு வாங்கிடலாங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் போடும். அதற்கான முயற்சிகளும் பலிதமாகுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. பிள்ளைகளை நினச்சி தான் நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் உருகிக்கிட்டே இருப்பீங்க. அவங்களுக்கு காலாகாலத்தில் எல்லாம் கிடைக்கணும், நடக்கணும், அப்போ தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். நமக்கு ஏற்பட்ட சில அவஸ்தைகள் கஷ்டங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் எதுவும் வந்துடக்கூடாது, நடந்துடக்கூடாதுங்கிறதுல தெள்ள தெளிவாக இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. அவங்களுக்காக கொஞ்சம் சேமிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சவால்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகும். சிலருக்கு திடீர்னு புது வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிலர் திடீர்னு வேலையை விட்டுட்டு புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா குரு பகவான் திடீர்னு உங்களுக்கு யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சோர்வு களைப்பு இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான யோகங்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பசி மறந்த பின் பந்திக்கு அழைப்பதும் மனம் முறிந்த பின் மன்னிப்பு கேட்பதும் ஒன்றுதான். பசியோடு நம்ம காத்துருப்போம், சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் பசி எல்லாம் தீர்ந்த பிறகு ஒரு மாதிரி வயிறே மரத்து போன பிறகு வாங்க வாங்க உட்காருங்க, அப்படி சாப்பிடுங்க முதல்ல அப்படிம்பாங்க. அதே மாதிரி சிலர்லாம் நம்ம மனசை நோகடிச்சிட்டு அப்புறமா ஒரு 4-5 நாள் கழித்து என்னமோ அன்னைக்கு தப்பாக ஆகிடுச்சிங்க, நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்க அப்படின்னு சாதாரணமாக மன்னிப்பு கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்பொழுதுமே ஏற்றுக்க மாட்டீங்க. யார் நடிக்கிறாங்க, யார் உள் மனதிலேருந்து பேசுகிறாங்க, யார் உண்மையாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்த 10 செகண்டில் ஒருத்தவங்களை பற்றி கணிக்கக்கூடிய அளவிற்கு தொலைநோக்கு சிந்தனையும் அதே நேரத்தில் இன்ட்யூஷன் பவரும் உள்ளுணர்வு திறனும் உடையவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. ஆனால் 6ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கார் இல்லைங்களா, அவர் சிலரை நம்பி ஏமாற வைப்பார். அதனால் அலங்காரமாக பேசுகிறவங்கெல்லாம் அன்பானவங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடாதீங்க. ஒருத்தவர்கிட்ட தான் சிக்கிக்கிட்டோம், அவர்கிட்டேருந்து நாம் வெளியில் வர்றதுக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் சிக்கிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் 6ஆம் இடத்து குரு சில நேரங்களில் ஆசை காட்டி மோசம் பண்ணும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. புதுசாக வர்றவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க, தள்ளி நில்லுங்க, திடீர்னு நம்பி ஏமாந்துடாதீங்க. பிள்ளைங்களுக்கு வெளியில் போகிறதுக்கு, வெளி மாநிலம் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவங்க அங்கே போய் ஒரு வேலை தேடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அங்கே இருக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
வியாபாரத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்கள், அதையும் தாண்டி நீங்கள் சமாளித்து காட்டுவீங்க. ஆனால் ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால ஒரு இனந்தெரியாத மனக்கவலை இருந்துட்டு தாங்க இருக்கும். ஏழரைச்சனையில் பாதச்சனை இருக்கிறதுனால பழசெல்லாம் மறக்க முடியலையேன்னு சில நேரங்களில் தனிமையில் உட்கார்ந்து யோசித்து கொண்டிருப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது, சாதித்து காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழாக வாசிக்கிறோம். ஆனால் புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலாக கொண்டு செல்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க அறிவானவங்க, அனுபவப்பட்டவங்க, சாதித்தவங்க, அடிபட்டு விழுந்து அப்புறம் முன்னுக்கு வந்து முதலிடத்தை பிடித்தவங்க, அவங்க சொன்ன வார்த்தைகள், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, இதையெல்லாம் படித்து படித்து அனுபவ பாடத்தால் எல்லாரையும் ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. பணவரவும் இன்னைக்கு உண்டுங்க. அதே மாதிரி மகளுக்கு கல்யாண விஷயமாக பார்த்துட்டுருக்கீங்க. மகனுக்கும் நல்ல மணமகள் அமைய வாய்ப்பு இருக்குதுங்க. ஏழரை சனி நடந்துன்னு இருக்கிறதுனால திடீர்னு ஒரு சோர்வு, களைப்பு. நேற்று கூட நல்லா இருந்தோம், ஆனால் இன்னைக்கு காலையில் எழுந்து நடக்க முடியலையே, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் திடீர்னு உடம்பு படுத்தும். பயந்துட வேண்டாங்க. ஏன்னா ஏழரை சனினாலே அவருக்கு வேலையே பயமுறுத்துறது தான். சின்ன சின்ன உடற்பயிற்சி, சின்ன சின்ன மூச்சு பயிற்சி, நடைப்பயிற்சி, அதெல்லாம் இப்போ அவசியப்படுதுங்க. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அதெல்லாம் பண்ணுங்க. நான் ரொம்ப பிஸி, எனக்கு நேரமே கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் மொத்தமாக 3 நாள் போய் ஓய்வு எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கும். அதனால் உணவு கட்டுப்பாடும் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுது. பசித்த பின் புசிங்கிற அவை சொல்லுக்கு ஏற்ப நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. பழங்கள், காய்கறிகள்லாம் உங்களுக்காக தான் இருக்குது. அதையும் கொஞ்சம் சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏழரை சனியில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆரோக்கியம் கூடுங்க. ஏழரை சனின்னா என்ன? அவியா உணவுகள், அதை எந்த அளவுக்கு நாம் எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நீங்கள் புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. அவித்த உணவுகளை விட அவியா உணவுகளை எடுத்துக்கிறது நல்லதுங்க. அதே போல் உங்களுக்கு சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால திடீர்னு யாராவது உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய நகையை கொடுத்து புது டிசைனில் அதாவது அணிகலன்கள், நகைகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. மேற்கொண்டு சந்தை நிலவரம் எப்படி இருக்குது, நாம் ஏதாவது புதுசாக முதலீடு போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் தான் குரு பகவான் நல்லா இருக்கார். அதையும் யோசிச்சுட்டு அப்புறமா நீங்கள் செய்கிறது நல்லது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம், செல்வாக்கு உண்டு. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களால் செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.